சாராலும் ஆபிரகாமும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள் என்று சொல்லும்போது சாரால் நகைக்கிறாள். அந்த நகைப்பு அவிசுவாசத்தின் நகைப்பு தான். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நகைப்பு. ஆனா அந்த நகைப்பை ஆண்டவர் சந்தோஷமான நகைப்பாக அவர் மாற்றினார். ஈசாக்கு பிறந்த போது அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிட்டால் ஏன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அவிசுவாச சிரிப்பை ஆண்டவர் சந்தோஷ சிரிப்பாக மாற்றிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேரிடுவதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 6வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்துல யாரெல்லாம் அழுகிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் சிரிப்பார்கள். They will laugh. அவர்கள் சிரிப்பார்கள். ஏன்னா இந்த உலகத்துல மனம் திரும்பி அதாவது அழுது யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் நினைச்சுவாங்க அவங்க பரலோகத்தில் ஆண்டவர் கூட இருக்கும்போது சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்ற அர்த்தத்திலே அவர் சொல்கிறார். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்துல சந்தோஷமாக இருப்பது, சந்தோஷமாக இருக்கும் அந்த இதயம் தான் நமக்கு ஒரு நல்ல ஔஷதம் அப்படின்னா மருந்து. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மருந்து.